தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் தொடரும் இழுபறி நிலை. தமிழ் பொது வேட்பாளருக்கு டெலோ ஆதரவு வழங்கினாலும் எனது ஆதரவு இல்லை, வினோ எம்பி தெரிவிப்பு. தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் இதுவரையில் 60 முறைப்பாடுகள் பதிவு. உக்ரைன் களமிறக்கிய புதிய போர் விமானம், ரஷ்யாவிற்கு காத்திருக்கும் அதிர்ச்சி. தொடர்பான விரிவான செய்திகள். ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் யார் என இன்னும் இறுதி தீர்மானம் எட்டப்படவில்லை என தமிழ் மக்கள் பொதுச்சபையின் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். யாழில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியொன்றில் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பான கலந்துரையாடல் நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. தெரிவு செய்யப்பட்ட இரு வேட்பாளர்களில் இறுதியாக ஒருவரின் பெயரை தெரிவு செய்வதில் நீண்ட விவாதங்கள் இடம்பெற்றுள்ளது. இந்நிலையில் தற்போது 2 வேட்பாளர்களின் பெயர்கள் இருப்பதாகவும் அதில் ஒருவர் எதிர்வரும் புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமை இறுதியாக அறிவிக்கப்படுவார் என தமிழ் மக்கள் பொதுச்சபையின் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். இந்த கலந்துரையாடலில் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடிக்கலநாதன், ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் ஸ்ரீகாந்தா, தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் ஐங்கரநேசன் மற்றும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் ஊடக பேச்சாளர் குருசாமி சுரேந்திரன், அரசியல் ஆய்வாளர்களான நிலாந்தன், ஜதீந்திரா, அரசியல் ஆய்வாளர் சட்டத்தரணி ஜோதிலிங்கம், ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் வேந்தன் உள்ளிட்ட இன்னும் சிலர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் பொது வேட்பாளருக்கு டெலோ ஆதரவு வழங்கினாலும் எனது ஆதரவு இல்லை, வன்னி மக்களின் மனங்களை அறிந்தே இந்த முடிவு என தமிழீழ விடுதலை இயக்கத்தின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வினோநோத ராதலிங்கம் தெரிவித்துள்ளார். தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் தங்கள் நிலைப்பாடு என்ன என ஊடகவியலாளர் ஒருவர் நேற்று எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், டெலோ கட்சி பொது வேட்பாளரை ஆதரிக்கின்றது, ஆனால் அதற்கு நான் உடன்பாடில்லை. அது ஒரு விச பரீட்சை. நான் வன்னி மக்களின் கருத்துக்களை கேட்டறிந்துள்ளேன். அவர்களது நிலைப்பாடுதான் எனது நிலைப்பாடு. பொது வேட்பாளருக்கு வன்னியில் ஆதரவு இல்லை. பொது வேட்பாளர் என்று ஒன்று வெல்லப்போவதில்லை. சமஷ்டி உள்ளிட்ட தமிழ் மக்களின் அபிலாஷைகளை முன்னிறுத்தி பொது வேட்பாளரை நிறுத்துகின்றார்கள். ஆனால் அவர் குறைந்த வாக்குகளை பெறுகின்ற போது மக்களது அபிலாஷைகளுக்கு தமிழ் மக்கள் அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்ற ஒரு தோற்றப்பாடு ஏற்படும். என்னை பொறுத்தவரை தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி போன்ற தமிழ் தேசிய கட்சிகளும் இந்த கூட்டணியுடன் இணைந்து அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளும் பொது வேட்பாளரை நிறுத்தி செயற்பட்டால் அதற்கு எனது ஆதரவு உண்டு. அப்போதுதான் மக்கள் அதனை ஆதரிப்பார்கள். ஆனால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பகிஷ்கரிக்கிறது. தமிழரசு கட்சி பொது வேட்பாளருக்கு ஆதரவு இல்லை. இதனால் தமிழ் வாக்கு சிதறும். சொற்ப வாக்குகளையே பொது வேட்பாளர் பெறுவார். இது பாதிப்பை ஏற்படுத்தும். பொது வேட்பாளர் தெரிவில் 7 கட்சிகளும் 7 பொது அமைப்புகளும் இருக்கின்றார்கள். ஆனால் அந்த கட்சிகளிடமோ அல்லது அந்த அமைப்புகளிடமோ பொது வேட்பாளராக போடுவதற்கு ஆட்கள் இல்லை. பொது வேட்பாளருக்கு ஆதரவு வழங்காத தமிழரசு கட்சியின் மத்திய குழு உறுப்பினர்களான சட்டத்திரணி KV தவராசா மற்றும் அக்கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அரிய நேந்திரன் ஆகியோரில் ஒருவரது பெயரை பரிசீலிக்கிறார்கள். அவர்களிடம் வேட்பாளர்கள் இல்லாது பொது வேட்பாளரை எதிர்க்கும் கட்சியிடம் வேட்பாளரை தேடும் நிலை என்றால் சிந்தித்து பார்க்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் இதுவரையில் 60 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக பெப்ரல் அமைப்பு தெரிவித்துள்ளது. அரசு அதிகாரிகள் துஷ்பிரயோகம் மற்றும் சொத்துக்களை முறையற்ற விதத்தில் பயன்படுத்திய குற்றச்சாட்டுகள் தொடர்பிலேயே அதிகளவான முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக அதன் பணிப்பாளர் ரோஹண ஹெட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேசத்திற்குட்பட்ட தீராவில் பகுதியில் 15 வயதுடைய சிறுமியினை தகாத முறைக்குட்படுத்திய 18 வயது இளைஞனை புதுக்குடியிருப்பு போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் பற்றி மேலும் தெரிய வருகையில், புதுக்குடியிருப்பு தேராவில் கிராமத்தில் 18 வயதுடைய இளைஞனொருவர் தனது வீட்டில் 15 வயதும் 10 மாதங்களும் நிரம்பிய சிறுமியொருவரை அழைத்து வந்து தங்க வைத்துள்ளதாக புதுக்குடியிருப்பு போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய சிறுமி மீட்கப்பட்டுள்ளதுடன் இளைஞனையும் கைது செய்துள்ளனர்.
குறித்த சிறுமி பாட்டியுடன் வாழ்ந்து வந்த நிலையில் அந்த இளைஞனுடன் ஏற்பட்ட காதல் காரணமாக இளைஞன் அழைத்து சென்று சிறுமியுடன் உறவு கொண்டுள்ளமை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதன்போது பாதிக்கப்பட்ட சிறுமி முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் சட்ட வைத்திய அதிகாரியிடம் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். இந்த நிலையில் சிறுமியுடன் உறவு கொண்ட இளைஞனை நேற்று முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய போது எதிர்வரும் 13ஆம் தேதி வரை இளைஞனை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ரஷ்யாவிற்கு எதிரான போரில் முதன்முறையாக F-16 ரக போர் விமானங்களை உக்ரைன் அறிமுகம் செய்துள்ளது. உக்ரைன் தலைநகர் கீவில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் குறித்த விமானங்களை உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி கையளித்துள்ளார். இது தொடர்பில் எக்ஸ் தளத்தில் உக்ரைன் ஜனாதிபதி வெளியிட்டுள்ள காணொலியில், நாங்கள் இப்போது உக்ரைனின் விமானப்படையின் புதிய கட்ட வளர்ச்சியில் இருக்கின்றோம். உக்ரைனிய விமானப்படையை ஒரு புதிய விமான தரத்திற்கு மாற்ற நாங்கள் நிறைய மாற்றங்கள் செய்துள்ளோம். எங்களின் விமான போக்குவரத்து, வான் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு படைகளின் திறன்களை வலுப்படுத்த நூற்றுக்கணக்கான கூட்டங்கள் மற்றும் பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளோம். மேலும் எங்களுடன் இணைந்து ஒத்துழைப்பு வழங்கும் அனைத்து சகாக்களுக்கும் நன்றி தெரிவிக்கின்றேன் என குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.